வணக்கம். உங்க கையில இருக்கிற பொருளுக்கும், உங்க மனசுல இருக்கிற அமைதிக்கும், இது 2க்கும் நடுவுல ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? ஆமாங்க. அந்த கனெக்ஷன பத்தி தான் சுவாமி சித்பவானந்தரோட பார்வையிலிருந்து நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ பெரிய தத்துவம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம டெய்லி லைஃப்க்கு இது ஒரு சூப்பரான கைடு. சரி வாங்க, இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த வரிகளை பாருங்களேன். மூட்டை சுமக்காத வெறுமாள் வேகமாய் நடப்பது போன்று. அடடா, என்ன ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன். அதாவது எந்த பாரமும் இல்லாத ஒருத்தர் எவ்ளோ வேகமா நடப்பாரோ அதே மாதிரி பொருள் மேல பற்று இல்லாத ஒரு ஆன்மா கடவுளோட அருளை நோக்கி அவ்ளோ வேகமா போகுமா. நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் இதுதாங்க ஃபவுண்டேஷன். சரி, இந்த பற்று அப்படிங்கிற சுமை நம்ம ஸ்பீடை எப்படியெல்லாம் கம்மி பண்ணதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த உதாரணத்துல நாம கேட்டோமே, அந்த வார்த்தை தான் பற்று. பற்றுனா சும்மா ஒரு ஆசனம் மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது நம்ம ஆன்மாவையே இறுக்கி பிடிக்கிற ஒரு சங்கிலி மாதிரி. நம்ம பயணத்தோட வேகத்தை குறைச்சு நம்மள ஒரே இடத்துல கட்டி போடுற ஒரு நங்கூரம் மாதிரி. இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற அந்த சங்கிலி. ஓகே, முதல் பகுதி பற்றோட சுமை. சரி, இந்த பற்றுங்கிற சங்கிலி நம்ம மனசை எப்படி அழுத்தி கனமாக்குது? இத வெறும் தியரியா சொல்லாம சில ஆழமான உதாரணங்கள் மூலமா சுவாமி விளக்குறாரு. அதை இப்ப பார்க்கலாம் வாங்க. நீங்க பாருங்க, இது ஒரு நேரடி ஒப்பீடு. நம்ம நிஜ வாழ்க்கையில எந்த ஒரு வெயிட்டும் இல்லாம நடக்கிறவங்க வேகமா போவாங்க இல்லையா? அதே ரூல் தான் நம்ம ஆன்மீக பயணத்துக்கும். எந்த அளவுக்கு பொருள் மேல இருக்கிற பற்றுங்கிற சுமை குறையுதோ அந்த அளவுக்கு கடவுளோட அருளை நோக்கிய நம்ம வேகம் அதிகமாகும். சோ நம்ம வெளியுலகத்துக்கும் உள்ளுலகத்துக்கும் ஒரே விதிதான். அடுத்த உதாரணம் இன்னும் பவர்ஃபுல். ஒரு தராசு. யோசிச்சு பாருங்க, தராசு தட்டுல வெயிட்ட வச்சா என்ன ஆகும்? அது டக்குன்னு கீழே போகும்ல. அதே மாதிரிதாங்க நம்ம மனசுல பொருள் மேல இருக்கிற பற்றுங்கிற வெயிட்ட வச்சோம்னா நம்ம மனசும் அப்படியே கீழே இழுத்துட்டு போயிடும். இது சும்மா கீழே போறதில்ல, மொத்தமா மூழ்கி போற ஒரு நிலை. அப்படி மனசு மூழ்கும்போது என்ன நடக்கும்? இதோட விளைவு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே பயங்கரமானது. அருள, அந்த தெய்வீகமான நிலைய நம்மால உணரவே முடியாது. எப்படின்னா, தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற நம்மால மேல இருக்கிற வானத்தை பார்க்க முடியாத மாதிரிதான். நம்ம கண்கள் திறந்திருந்தாலும் நாம ஆன்மீக ரீதியா பார்வையிழந்தவங்க மாதிரி ஆகிடுவோம். ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட ஒரு கடுமையான உதாரணமா இருக்கலாம். துருப்பிடிச்ச இரும்புக்கு என்ன மதிப்பு இருக்கு? அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அதே மாதிரிதான் பற்றுங்கிற துருப்பிடிச்ச மனசும் அதோட உண்மையான நோக்கம் இறைவனை உணர்றது. ஆனா இந்த துருவால அது தன்னோட நோக்கத்துக்கே பயனற்றதா மாறிடுது. அப்போ இந்த பற்றுனால நம்ம எதெல்லாம் இழக்கிறோம்? ஒரு சின்ன சமரி பார்க்கலாம். நம்ம மனசு மூழ்கி போகுது, அருளை பட்டின நம்ம உணர்வே மங்கி போகுது, நம்ம ஆன்மா ஒரு செயலற்ற நிலைக்கு போகுது. ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய சோகம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போகக்கூடிய சில பொருட்களுக்காக எப்பவும் நிலையா இருக்கிற அந்த ஒப்பற்ற அருளை நாமளே வேண்டான்னு சொல்றோம். இது எவ்ளோ பெரிய நஷ்டம். இரண்டாவது பகுதி, செல்வத்தோட முரண்பாடு. சரி, இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சுவாமி ஒரு விஷயத்த சொல்றாரு, அது நம்மள பலரையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். இது பணத்தை பத்தின ஒரு ரொம்பவே கடுமையான, மாத்திக்க முடியாத ஒரு ஆன்மீக விதி. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேக்குறேன். செல்வம் நிறைய வச்சிருக்கிற ஒருத்தரால இறைவனை அடைய முடியுமா, முடியாதா? இந்த நூல்ல என்ன பதில் சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல என்ன தோணுது? பதில் இதோ இருக்கு பாருங்க. இது ஏதோ ஒரு கருத்து மட்டும் இல்ல, இது ஒரு கோட்பாடு, ஒரு பிரின்சிபல். அதாவது ஊசி காதுல வேணும்னா ஒட்டகம் நுழையலாம், ஆனா ஒரு பணக்காரன் பரத்தை அடையவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஊசி காதுல ஒட்டகம் நுழையறதுங்கிறது நடக்கிற காரியமா? இம்பாசிபிள் இல்லையா? அதை விட இம்பாசிபிள்னு சொல்றாங்க. இது ஏதோ சாஃப்டான அட்வைஸ் கிடையாது, இது ஒரு இரும்பு விதி, அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு கடுமையா சொல்றாங்க? ஏன்னா இந்த தத்துவத்தோட பார்வையில பணமும் பற்றும் ஒன்னோட ஒன்னு பிரிக்கவே முடியாதது. செல்வம் அதிகமாக அதிகமாக அதை காப்பாத்தணுமேங்கிற கவலையும், அதை இழந்துடுவோமோங்கிற பயமும், இன்னும் சேர்க்கணுங்கிற தாகமும் கூடவே வளருது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில அருளுக்கு இடம் எங்க இருக்கு? இந்த ஆசையோட முடிவே இல்லாத தன்மையே தாயுமானவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. செல்வத்துக்கே அதிபதியான குபேரனுக்கு சமமா தங்கம் வச்சிருக்கிறவங்க கூட அடுத்து என்ன பண்ணுவாங்களாம்? இன்னும் அதிகமா தங்கத்தை உருவாக்குற ரசவாத வித்தைய தேடி அலைவாங்களாம். ஆசைக்கு ஒரு எண்டே கிடையாதுங்கிறத இதை விட அழகா சொல்லிட முடியுமா? நம்மளோட 3வது பகுதி, லேசா இருக்கிறதோட சுதந்திரம். இவ்ளோ கனமான விஷயங்கள பேசிட்டோம். அப்போ இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா?
கண்டிப்பா இருக்கு. நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கதாங்க தீர்வும் இருக்கு. வாங்க அந்த சுதந்திரத்தை நோக்கி திரும்பி போலாம். ஆக இந்த முழு பயணத்தோட சாராம்சம் இதுதான். நம்ம நினைக்கிற மாதிரி ஆன்மீக பாதைங்கிறது எதையாவது புதுசா சேர்க்கறதோ அடையறதோ கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற சுமைகளை பற்றுகளை குறைக்கிறது தான் உண்மையான பாதை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேசாகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உயரத்துக்கு போறோம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கை பயணத்துல உங்க வேகத்தை குறைக்கிற அந்த பாரம் எது? அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பதவியா இருக்கலாம், ஏன் ஒரு உறவா கூட இருக்கலாம். உங்களை கனமாக்குற அந்த பற்று எது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நன்றி.